போடு நிக்காம ஓடிங்க அப்படிங்க டாக்ல இப்போ மலை ஏறலாமா ரெடி எல்லா இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிங்க ஆட்டுக்கு போங்க அவ்வளோங்க ஓ ஆடுது பார்த்தீங்களா கௌரி இங்கே ஒரு நிற்கிற வேண்டு போகுது எஸ் ஆனால் வெயில் அப்பா அவன் ஸ்பீடாக தான் போகிறான் அவன் ஸ்லோவாலாம் போகிறான் ஸ்பீடாக போகிறான் பழனி விஞ்செல்லாம் அப்படியே பொறுமையா ஆடுறது தெரியல ஓவர் வெயிட். ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரத்தில் இருக்கேன். அதாவது ஜடாயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது கேரளாவில். அங்கே தான் வந்துட்டு கேபிள் காரில் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முடிஞ்ச ஹெலிபேட் ரைடும் போகிறோம். என்ன பேசணும்னு வந்தேன். ஜடாயுன்னா என்ன? ஜடாயுனா என்ன? கழுகு. என்ன கழுகு? அது தெரியலையே. ராமாயணத்துல அந்த ஜடாயு அது உளுந்து இடந்தாது. ஓ ஓகே ஓகே. இங்க ராமரோட பாதமும் இருக்கு. அப்படியா? ஆமா. நீங்க அப்படி சித்தப்பதான் அந்த கழுகா இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அடிச்சு. ஸோ இந்த ஜடாயு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா ராமாயணத்துல வந்துட்டு ஒரு மித்திக்கல் கேரக்டர். நீ பேசு. நீயே பேசு. பேசி பாரு. பேசு. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் இப்படி எடுக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம், நீயே பேசு. தலை வலிக்குது எனக்கு. ஸோ ஜடாயு வந்து ஏன் வந்து இந்த ஊருக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரதீப் வந்து நம்மளுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இந்த மலை வந்து ஆக்சுவலா ராமாயணத்துல வந்து சீதையை வந்து ராவணன் கூட்டிட்டு போறப்ப வந்து ஒரு கழுகு வந்து தடுக்கும். அதை அந்த கழுகோட ரெக்கையை வந்து ராவணன் வெட்டிடுவாரு. அந்த கழுகு வந்து ஒரு இடத்துல விழுவும். அந்த இடம் தான் இது. இந்த மலை மேலதான் விழுவும். ஸோ அந்த கழுகு வந்து ஆக்சுவலா ராமரோட சித்தப்பான்பாங்க. பட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதாரத்துல எப்பயுமே கழுகுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான். அண்ட் உளுந்த இடத்துல வந்து ராமர் போய் பார்த்துட்டு அப்புறம் மோட்சம் கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு ஒரு சாபம் இருக்கும். சாபத்துனால தான் அந்த கழுகு வச்சுட்டு இருப்பாரு. ஸோ என்னோட லைக் ஒய்ஃபை காப்பாத்துக்காக நீங்க ஹெல்ப் பண்ணி உங்க உயிர் விட்டுட்டீங்கன்றதுக்காக அவருக்கு மோட்சம் கொடுத்து தென் he becomes like a god ஆகி அப்புறம் இதாகிற மாதிரி இருக்கும். ஒரு ஹியூமன் ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இதாகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அதுக்காக ஒரு ஸ்டப் பண்ணி அண்ட் வேர்ல்ட்லேயே பிகஸ்ட் பேர்டு ஸ்கல்ப்சர் வந்து இங்கே தான் இருக்கு. ஜடாயு இதுதான் இருக்குல்ல வேர்ல்ட்லேயே பேர்டுக்கான ஒரு பெரிய சிலை. திருவள்ளுவர் சிலை இருக்கிற மாதிரி இது பெரிய சிலை இருக்கா. இங்கே வந்து ராமர் பாதமும் இருக்கு, ராமர் கோயிலும் இருக்கு மேலே. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சு நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ கேரளா கவர்மெண்ட் லைக் ரோப் கார் போட்டாங்க, நடந்து வரலாம், நிறைய பண்ணிருக்காங்க. கீழே யோகா சென்டர்ஸ் கூட ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிபேட் இருக்கும். ஸோ ஹெலிபேட் ரைடு இருக்கு, விச் இஸ் அக்கேஷனலி ஹேப்பன்ஸ், நாட் எவ்ரி டைம். ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல சீசன் அப்போ மட்டும் தான் இருக்கும். ஐ திங்க் தே சார்ஜ் சம்வேர் அரௌண்ட் 2.5 or 2.4 per head ன்னு நினைக்கிறேன். அது ஒரு 30 minutes உங்களுக்கு ஜடாயு எல்லாமே ஒரு ரைடு அடிச்சுட்டு வருவாங்க ஹெலிகாப்டர்ல. ஜஸ்ட் யூ கேன் ஹேவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர். அண்ட் யா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஏன் இந்த ஊருக்கு ஜடாயு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் ரோப் கார்ல இங்கேருந்து போயிட்டு அந்த இடத்துல அந்த பேர்டோட சிலை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ஸ்கல்ப்சர் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஹெலி டூர் அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. நாங்கள் மேலே போய் தான் செக் பண்ணணும். கண்டிப்பாக அது அவைலபிளாக இருந்தால் நாங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ லெட்ஸ் see. ஏன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மலையில தண்ணி தேங்கிறது இவருக்கு வந்து இந்த ரோப் கார்ல போறதுக்கே வந்து வயிற்ற கலக்கு தான். அப்போ இதோட வேற எதனா அட்வென்ச்சர்ஸா இருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்கு. ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டதெல்லாம் பழகிட்டேன். நிறைய போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுகோட காது மட்டுமே இவ்வளவு பெருசு தெரியுது.
நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான ஜடாயு ராக் கேரளாவில் இருக்கிற கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் சடையமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்துட்டு இருக்குது. இதோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 65 ஏக்கரில் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மலையை வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து நம்மளுக்கு கேபிள் கார் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. இல்லைனா நீங்கள் நடந்தே போகணும், எனக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடந்தும் போகலாம். 856 ஸ்டெப்ஸ் வந்து வச்சு கட்டியிருக்காங்க. அண்ட் 60,000 கல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டெப்ஸை வந்து கட்டுறதுக்கு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் வந்து உலகத்துலேயே வந்து பெரிய பேர்ட் ஸ்கல்ப்சர், அதாவது பறவைக்குன்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு சிலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த ஜடாயு ராக் தான். இதோட லென்த்து மட்டுமே பார்த்திங்கன்னா 200 அடி இருக்குது, வித்து 150 அடி, ஹைட்டு 70 அடி. ஸோ பார்க்கறதுக்கே வந்துட்டு ராட்சச பறவை மாதிரி இருக்கு. ஹாய். இங்கே வந்து ஹெலி டூரும் வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து ஹையர் பண்ணி நீங்கள் ஹெலிகாப்டரில் வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் எல்லா நேரத்துலையுமே அவைலபிளாக இல்லை. அவங்க ஒரு செலக்டட் டைம் வச்சுருக்காங்க. அந்த டைமில் மட்டும்தான் வந்துட்டு நம்ம அந்த ஹெலி டூரை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிறதுனால எங்களால் அதை வந்து யூஸ் பண்ண முடியல. லைக் இதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு தான் வந்துட்டு அவங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த டூரை. ஸோ அதனால் வந்து எங்களால் அதை பண்ண முடியல. அண்ட் இட் காஸ்ட் 4,500 ஒரு ஆளுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அது ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் இருந்து நம்ம அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கேருந்து வரவே தோண மாட்டேங்குது. இந்த பேர்ட் ஸ்கல்ப்சரை வந்து பார்த்து செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்புறம் ஒரு பேர்டு வந்து அதுக்கு மேலே அம்பை விட்டால் எவ்வளோ வலியில் வந்து துடிச்சு அதோட வாயை திறந்துட்டுருக்குமோ அதை வந்து அப்படியே பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ரெக்கையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. அது தெரியுதோ இல்லையோ எனக்கு அடிவேறு கலங்குது. நான் எங்க நிக்கலாம் இங்க போறப்ப மேல போறதா இல்ல. நாங்கள் திரும்பவும் கேபிள் கார் வழியாகவே வந்து கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் யாரெல்லாம் வந்து இங்கே போயிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. போகலன்னு சொன்னால் கண்டிப்பாக போயிட்டு உங்களை ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து உங்களை பார்க்குறேன். Until then, டாட்டா பாய் பாய் ஃப்ரம் வின் அண்ட் வென்.